தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல இளமதிக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம பரமன் பதறி போய்கிட்டு இருக்கிறாப்புல ஹாஸ்பிட்டல்ல. இந்த பக்கம் ரிஷி அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல பரமனை எங்களால எதுவுமே செய்ய முடியல. நாங்க கத்தி எடுத்து கரெக்டா குத்த போற நேரத்துல அங்க இருந்த பொண்ணு கத்திய கையால பிடிச்சிடுச்சு. அதனால அந்த பொண்ணு கையே கட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. ரிஷி அது இளமதி தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அச்சச்சோ! இளமதிக்கு இப்படி ஆயிடுச்சே! ஏன் இப்படி பண்ணீங்க? அப்படின்னு கேட்கும்போது, நாங்க என்ன பண்றது? நாங்க குத்த போகும்பொழுது அந்த பொண்ணு தான் கத்திய பிடிச்சிடுச்சு. கத்திய உருவும் பொழுது கைய கிழிச்சிடுச்சு. இந்த கத்திய வேறயா நீங்க எடுத்துக்கிட்டு வர சொன்னீங்க இல்லையா? உட்டுட்டு வர முடியாதுல்ல. அதனால தான் உருவனோம் அப்படின்னு சொல்லிட்டு, பரம எப்படியாப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கே தெரியும். அவனெல்லாம் எங்களால சமாளிக்கவே முடியல அப்படின்னு ரவுடிங்க கைய விரிச்சர்றாங்க. இப்ப ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா, பரமன கொல்ற பிளானு சொதப்பிடுச்சு. இருந்தாலும் இத வச்சே அந்த பரமன் மேல இளமதியோட வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கோவத்த உண்டு பண்ணி, வீட்ட விட்டே வெளியில அனுப்பிடலாம் அப்படின்னு பிளான் போட ஆரம்பிச்சர்றாப்புல. இப்ப உடனே போய் இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். பொறுமையா சொல்லிக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு பயங்கரமா பிளான போட்டு, வீட்டுக்கு வாங்க உடனே போலாம். யாரோ வராங்க, பெரிய அதிகாரி வராங்க, பந்தோபஸ்துக்கு போகணும். அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பொய்ய சொல்லிட்டு, இளமதியோட அப்பா, அம்மா, தன்னோட அப்பா, அம்மா இவங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு, இந்த ரிஷி அந்த கோயில்ல இருந்து கிளம்பிடுறாப்புல. இந்த பக்கம் பரமன் கோயில்ல அங்க இருக்கிற சாமி கிட்டலாம் விழுந்து விழுந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல இளமதிக்காக. கொஞ்ச நேரத்துல நர்ஸ் வந்து அந்த பொண்ணு கண்ண முழிச்சிடுச்சு, உங்கள பார்க்கணும்னு கூப்பிடுது அப்படின்னு உடனே, நம்ம பரமன் போயிட்டு இளமதி எப்படி இருக்க? அப்படின்னு கேட்கிறாப்புல. முதல் முறையா சண்டைக்கோழின்னு சொல்லாம பேரை சொல்லி கூப்பிடுறதுனால, என்ன இளமதின்னுலாம் சொல்லி கூப்பிடுற? எப்பயும் என்னைய சண்டைக்கோழின்னு தானே கூப்பிடுவ? அப்படின்னு இளமதி நக்கலா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம நர்ஸ் வந்து இளமதி கிட்ட, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு இவரு எங்களெல்லாம் சும்மாவே விடவே இல்ல. ஏதாச்சும் பண்ணுங்க, ஏதாச்சும் பண்ணுங்கன்னு தொந்தரவு பண்ணி எடுத்துட்டாரு. நீங்க கண்ண முழிச்சதுக்கு அப்புறம் தான் எங்கள சும்மாவே விட்டுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பரமே என்னெல்லாம் செஞ்சாப்புல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி காமிக்கிறாங்க அந்த நர்ஸு. அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து நம்ம இளமதிக்கு நம்ம பரமனே கொடுக்குறாப்புல. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த உங்க வீட்ல இன்னும் சொல்லவே இல்ல. உன்கிட்ட கேட்டுட்டு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பரம சொல்றாப்புல. இந்த விஷயம் மட்டும் வீட்ல தெரிஞ்சதுன்னா பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு 2 பேருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் ரிஷி வர்ற வழியில ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டி எல்லாத்துக்கும் டீ அது இது வாங்கி குடுத்து, அப்படியே மெதுவா விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சர்றாப்புல. இந்த மாதிரி இளமதிக்கு ஒரு சின்னதா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பரமன ரவுடிங்க அட்டாக் பண்ண வந்தாப்புல. அப்ப தெரியாம இளமதியோட கை வெட்டிப்புட்டாங்க அப்படின்னு ஏதோ சொல்லிடுறாங்க. உடனே இளமதியோட அம்மா பார்த்தீங்களா, அந்த ரவுடிய வீட்ல தங்க வச்சதுனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்களா? அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. விஷயம் இவங்க 2 பேத்துக்கு தான் தெரியும். அதுக்குள்ள ரிஷி எப்படி இந்த விஷயத்த சொன்னாரு அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ கண்டிப்பா சந்தேகம் வர ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.